ஹாய்! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பதி பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஏலக்காவை எடுத்துகிட்ருக்கேன். ஊசி நூலில் கோக்க தான் போகிறோம். ஊசி நூலில் நல்லா திக்கான நூல் எடுத்துட்டு ஒரு சைடு ஸ்ட்ரெயிட் சைடும், ஒரு சைடு ஆப்போசிட் சைடும் மேலே இருக்கிற மாதிரியும், ஒரு சைடு கீழே இருக்கிற மாதிரியும் ஏலக்காவை பக்கத்தில் கோத்துட்டு வந்துக்கலாம். அது பாருங்கள், நான் கொஞ்சம் மெதுவாக தான் காட்டிகிட்ருக்கேன். ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக வரும், அடுத்த சைடு வந்து மேலே திருப்பியும் கோர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அகெயின் பாருங்கள், கீழே ஒன்று கோக்குறோம், ஆப்போசிட் டைரெக்ஷன் மேல் சைடு திருப்பி ஒன்று கோட்டு விடுறோம். இந்த மாதிரி அதேமாதிரி நமக்கு எவ்வளோ ஏலக்காய் இருக்கோ, எவ்வளோ லென்த்து வேணுமோ நான் 2 பார்ட்டாக பிரித்து கோத்துக்கிட்டேன். 2 சைடு மாலைக்குன்றதுனால ஒரு சன்னலை வந்து ஒரு 10 லைன் வர மாதிரி ரெடி பண்ணி முடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ரோப்ஸ் கிடைக்கிது மார்க்கெட்டில், அதை வாங்கிட்டு ஒரு ரோஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு எடுத்துட்டுருக்கேன். நம்ம இந்த பூ கட்டணும், ரிப்பன் கட்டுவோம் இல்லையா, இது மடித்து அந்த மாதிரி மடித்து அந்த கயிறில் ஒரு சுற்றணும், மடிச்சுட்டு ஒரு சுற்றணும், ஃபோல்டிங். அது கொஞ்சம் டைட்டாகனா 2 சுற்று கூட சுற்றிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. ரிப்பன் மடித்து கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு சுற்றிக்கணும். அகெயின் மடிச்சுட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ண ரொம்ப ஈஸி. இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும், ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அழகாக அப்படி மடித்து விட்டுட்டு நம்ம போலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கட்டிட்டு முடிச்சு போட்டுடலாம். அந்த மிச்சம் இருக்கிற அந்த த்ரெட்லேயே அந்த ஃபுல் நார் சணலையும் ஃபுல்லாக சுற்றி டைட்டாக சுற்றிட்டு வரலாம். ஏன்னா நம்ம ஏலக்காய் மாலை சுற்றும் போது சணல் பிரிஞ்சு இல்லாமல் டைட்டாக சணல் சுற்றி டைட்டாக இருந்தால் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மொத்தத்தையும் சணல் சுற்றியாச்சு. நான் கீழே அந்த கோல்டன் ரோப்பையும் அப்படியே விட்டுருக்கேன், முடிச்சு சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அந்த கோல்டன் ரோப் பக்கத்தில் வேறு ஏதாவது உள்ளனில் ஒரு திருப்பியும் ஒரு ரோஸ் மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சு ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு 10 சுற்றிருக்கேன் உள்ளன் த்ரெட்டு. சுற்றிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ரியேஷன், நம்மளோட மனசுக்கு என்ன தோணுதோ அதாங்க. இது திடீர்னு தோணுச்சு, அதனால் உள்ளன் இருந்தது வீட்டில், அதை எடுத்து பண்ணேன். அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே இது சுற்றிருந்தோம் இல்லையா கோல்டன் ரோப்பில், அதே மாதிரி தான் பூ கட்டுற மாதிரி அந்த உள்ளனை வச்சு நாட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூ கட்டுற மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணுற மாதிரி அழகாக நாட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு போ மாதிரி பண்ணி ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வருவோம். போ மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு டைட்டாலாம் இன்னொரு ரவுண்டும் சுற்றிட்டு வரலாம். இதை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த மாலைக்கு இது நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது கட்டுறதும் ரொம்ப ஈஸி. ஒரு போ மாதிரி பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அதையும் அழகாக நாட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உள்ளன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்க வேண்டியது தான். கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கோத்து வச்சுருக்கிற ஏலக்காவை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி கோத்துருக்கோம் இல்லையா, லெஃப்ட் தம் ஃபிங்கரை நல்லா டைட்டாக ஏலக்காவை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டில் அந்த திருப்பி ஒரு ஏலக்காய் ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஏலக்காய் திருப்பி ஏன்னா அது நம்மளுக்கு கை வாட்டம் வரும், ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி திருப்பி நம்ம திருப்பிகிட்டே கோத்துட்டு வரோம். ஏலக்காவையும் திருப்புவோம், சேர்த்து த்ரெட்டையும் திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோத்துட்டு வரணும். அப்படியே பக்கத்தில் நெருக்கமாக பக்கத்தில் அப்படியே சுற்றிகிட்டே வர வேண்டியது தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக பண்ணும்போது, பட் பண்ண ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். சாமி ரூமில் போடும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இது வந்து நம்ம 1.5 இயர் வரைக்கும் போட்டோம்னா பூஜை ரூமே ஒரு மணக்கும். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கையால் பண்ணி சாமிக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடும்போது அதோட ஆத்ம திருப்தியே வேறு தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக நம்ம கட்டியிருக்கிற மொத்த சணலுக்கும் ஃபுல்லாக இதே மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஃபுல்லாக கீழே வரைக்கும் முடிச்சிடுங்க. டைட்டாக நம்ம கொஞ்சம் டைட்டாக பண்ணிட்டு வரணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கொஞ்சம் மெதுவாக பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இந்த பக்கமும் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கீழே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதே மாதிரி ப்ளூ கலர்லேயே உள்ளனே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் உள்ளனை திருப்பியும் ஒரு நாட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு போ பண்ணி சுற்றிக்கிறோம். ஃபுல்லத்தையும் அந்த ஏலக்காவை சுற்றி ஒரு ரோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற நூல் உள்ளனை எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்துருவோம். இதை நான் ஃபினிஷ் பண்ண அப்புறம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முடிஞ்சிச்சு. அடுத்த சைடும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த சைடும் இதே மாதிரி நான் வந்து சணலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காவையும் அதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் சுற்றியாச்சு. சுற்றி முடிச்சப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சணல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ளூ நூல் ரெண்டும் இதாகிற மாதிரி அழகாக
முடி போட்டுலாம் நாட் போட்டு எடுத்துட்டோம். என்கிட்ட ஒரு பால் இருந்தது, ஆர்டிஃபிஷியல் பால். அது உள்ளே போட்டு அந்த பாலில் ரெண்டு த்ரெட்டையும் இழுத்து டைட்டாக முடி போட்டாச்சு. பார்த்தா கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது கட் பண்ண அப்புறம். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பாம் ரெடி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணேன், ஒரு கம் போட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஏலக்காவை பண்ணிட்டேன். அது ஒரு டிசைன் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி சாத்தின மாலில் பெருமாள் திவ்யமாக கண்ணு குளிர்ச்சியாக காட்சி அளிக்கிறார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.